கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்களுடைய வலிமையின் ரீதியாக நீங்கள் என்னென்ன மாற்றங்களை பெற போகிறீங்க, என்னென்ன முன்னேற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பு அமர்வு ஸ்தானமும் பண்ணியிருக்கோம். அதாவது புதன் பகவான், ராசி அதிபதியான புதன் பகவான் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ளே வருது. தன்னுடைய
உச்ச வீட்டுக்கு புதன் பகவான் வர்றார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல நம்முடைய குரு பகவான் உச்ச வீட்டில் அமர்கிறார். அதே போல் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு 17ஆம் தேதி காலை வரையும் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசிக்குள்ளே ஆட்சி வீட்டில் தான் இருக்கார். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரார். இதுதான் உண்மை. ஸோ இதனால் கிரகங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்களை கொடுக்குன்னா, பெயர், புகழ், அந்தஸ்து, அங்கீகாரம், அற்புதமான மாற்றம், நினச்சதை நினச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, ஒரு வலிமையான பாதையை நோக்கி உங்களை பயணிக்க வைக்க போகுது. தடுமாற்றம் இல்லாத ஒரு மாற்றம் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகத்துடைய வலிமையின் ரீதியாக ஏற்படும். அதே போல் நம்முடைய கன்னிராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த அரசாங்க வேலையில் வேலை பார்த்தாலும் சரி, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. இவெல்லாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு, உண்மை தன்மைக்கு, நேர்மையாக இருந்ததுக்கு மதிப்பளிக்காத சில நபர்களுடைய செயல்பாடு மாற்றப்படும். அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கான அங்கீகாரமும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு செப்டம்பர் மாதத்துலேருந்து இயங்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும் பல தடைகள் இருக்கும். ஸோ அத்தனை விதமான தடைகளையும் இப்போ ஆல்ரெடி வந்து ஒவ்வொன்றா உடைச்சிட்டு வந்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதத்தில் அதனுடைய வேகம் அதிகமாகும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படைங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதாவது பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய டிப்ரெஷன் இருக்கும். மனசு சரியிருந்தால் உடல்நிலை பிரச்சனை, உடல்நிலை சரியாக இருந்தால் மனம் சார்ந்த பிரச்சனை. அப்படிங்கிற கன்னிராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அதிகமான அன்பர்கள் இருக்கீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு தீர்வு வேணும்னு தான் எதிர்பார்க்குறீங்க. போராடலாம். பொதுவாக வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டம் இருக்க தான் செய்யும். மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் போராட தான் பிறந்திருக்கும். ஆனால் போராட மட்டுமே பிறந்திருக்கோங்கிறது கஷ்டம் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 4 ராசியில் அதிகமான இடம் படைக்கக்கூடிய நபர் யாருன்னு நீங்கள் தான். ஸோ இப்போ அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக போராட்டத்தை மட்டும்தான் சந்திச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடில் ஒரு சேஞ்சஸ் கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போது போராட்டத்துக்கு முடிவு வேணும், மிகப்பெரிய நல்ல மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குற கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தொடங்கலாமான்னு எதிர்பார்க்குற, சொந்த தொழிலில் வெற்றி பெறுமானான்னு எதிர்பார்க்குற கன்னிராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை ஒரு ஸ்டாண்டர்டாக பக்காவாக யோசித்து முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புலாம் கிரக ரீதியாக வலிமையாக இருக்குது. யார் யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்தமாக வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய கன்னிராசி என்பதாகிய நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த மாதத்தில் வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எடுப்பீங்க. தன வரவுகள் நன்றாக இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஏன்னா லவ்வே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி இருப்பாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சதவீதம் கம்மி தான். நீங்களே லவ் பண்ணலாம் உங்களை சுற்றி ஒரு 3 பேரை லவ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு எல்லாத்தையும் பணிவாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக நேரத்தை ஒதுக்குறீங்க. ஆனால் நீங்கள் ஒதுக்குற அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க, உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது. இதுவரை இருந்த அத்தனை விதமான நெருக்கடியாக இருக்கட்டும், இதை செஞ்சிடு, இதை செஞ்சுதாகணும், நீ தான் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு மனதளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்த நபர்களுடைய ஒரு சூழ்ச்சியாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை விட்டு கடந்து போகுது. உங்களை காயப்படுத்தின உறவு,
உங்களை கஷ்டப்படுத்தின உறவு அத்தனை உறவுகளும் உறுதியாக கன்னிராசி என்பவர்களுக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து கன்னிராசிக்காகட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குற கன்னிராசிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரட்டை குழந்தை பாக்கியெல்லாம் உண்டுங்கிறத ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அதாவது உங்களுடைய நட்பு, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, ஸோ இது சார்ந்த விஷயங்களை பற்றி நிறையோ குறையோ எதுனாலும் சரி தயவுசெய்து வெளிப்படையாக பேசுகிறேன்னு பாட்டுங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட ஓப்பனாக டிக்ளராக நேர்மையானவங்க நல்லவங்க நினச்சி சொல்கிறீங்களோ அவங்க மூலமாக தான் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இவங்கள போய் நம்பினோமே, இவங்கள போய் நம்ம நேசித்தோமே அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றியமைத்து நிறைய முன்னேற்றங்களை, நல்ல விதமான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள், ரகசியங்கள், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த ரகசியங்கள், இதிலெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்தையும் ஒப்பிக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கூட பேசிக்குவோங்க. மேக்ஸிமம் மூன்றாம் நபர்கள்ட்ட இந்த பிரச்சனை வருது, ஸோ என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, ஸோ அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் நம்பி சொல்லுவீங்க, அங்கே நம்பிக்கை துரோகம் தான் ஏற்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றமும் மனதுக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற, எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீ சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு, கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.